எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது மத்தி முளகிட்டது. எந்த மீன் வேணாலும் இந்த மாதிரி முளகிட்டால் ரெசிபி செஞ்சு எடுத்துக்கலாம். இதே ரெசிபி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்பைசியாக இருக்கிற ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த ஒரு சைட் டிஷ் எப்படி செய்கிறேன்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக 1/2 கிலோ மத்தி மீன் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கு. க்ளீன் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருக்கு. மசாலா ரெடி பண்ணுறதுக்காக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்துருக்கு. நீங்கள் இது காரமாக இருக்கிறது மட்டும் எடுத்துக்கலாம், இல்லை காஷ்மீரி சில்லியோட மிக்ஸ் பண்ணியும் எடுத்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அதுவும் ஆட் பண்ணி இது நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கும்போது எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை, ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது பவுடராக இருக்குது இல்லைங்களா, அதனால் சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பவுடராகவும் டைரெக்டாகவும் போட்டுக்கலாம். ஆனால் நான் எப்போவுமே மீன் குழம்புக்கு இதே மாதிரி கொஞ்சம் அரைச்சி திக்காக இருக்கிற ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி தான் எப்போவுமே எடுப்பாங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு பெரிய வெங்காயத்தோட பாதி சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கு. அது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். கூடவே ஒரு 5-6 பூண்டு, பெரிய பூண்டாக இருக்குது, அது கட் பண்ணி எடுத்துருக்கு. இஞ்சி ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதுவும் கட் பண்ணி எடுத்துருக்கு. கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்லி பவுடருக்கு காரம் அதிகமாகிருச்சுன்னா பச்சை மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய்க்கு காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னா சில்லி பவுடரில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூடவே ஊற வச்ச கொடப்புளி அதுவும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மண்சட்டி தான் வைக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வெடித்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வெடித்ததுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்து வச்ச பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாமே போட்டு வதக்கிக்கோங்க. தீ கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃப்ரை ஆகக்கூடாது. ஒரு டைம் வதக்கினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்து வச்ச மசாலா அது இதுக்குள்ளே ஊற்றிடலாம். மசாலா ஊற்றினதுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. கொஞ்சம் நேரம் சூடில் இந்த மசாலையும் இந்த நம்ம தாளித்ததும் எல்லாம் ஒரு டைம் நல்லா வெந்து இதே மாதிரி திக்காகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதோட கிரேவியோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இருந்தாலும் மீன் முளகிட்டது செய்யும்போது ரொம்ப அதிகமாக கிரேவி வைக்க மாட்டாங்க. இந்த மீனுக்கு லெவலாக இல்லை கொஞ்சம் மேலே நிற்கிற மாதிரி தான் எப்போவுமே ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம குழம்பு இருக்கும். அது ஒரு டைம் பார்த்து பண்ணிக்கோங்க. ஊற வச்ச புளியும் தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்கோங்க. புளி எப்படி ஊற வைக்கிறது, எப்படி மீன் குழம்புக்குள்ளே போடுறதுன்ட்டு இதுக்கு முன்னாடி நிறைய மீன் குழம்போட ரெசிபி நம்ம அப்லோட் பண்ணியிருக்கு. அதிலெல்லாம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், கருவேப்பிலையும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கு. கொதிக்க விட்டுக்கோங்க. கொதித்ததுக்கப்புறம் உப்பு புளிப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக தோணிருச்சு, அதனால நான் உப்பு கொஞ்சம் மறுபடியும் ஆட் பண்ணியிருக்கு. மீன் இப்போ ஆட் பண்ணலை. புளி கொஞ்சம் அதிகமாக தோணியிருக்கு, அதனால் 2 பீஸ் புளி நான் வெளியே எடுக்கிறேன். இந்த கொடப்புளி நமக்கு குழம்புக்கு புளி அதிகமாக இருக்குன்னு தோணிருச்சுன்னா உடனே புளி வெளியே எடுத்துக்கலாம். அப்போ கரெக்டாக பேலன்ஸ் ஆகி நிற்கும். ஒரு டைம் குழம்புக்கு யூஸ் பண்ண புளி இன்னொரு டைம் குழம்புக்கு யாரும் மோஸ்ட்லி யூஸ் பண்ண மாட்டாங்க. அது எப்போவுமே வெளியே வேஸ்ட்டில் போடுறதா செஞ்சுட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ஐட்டம் தான் இந்த கொடப்புளி. இப்போ நல்லா கொதித்து உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டானதுக்கப்புறம் மீன் ஆட் பண்ணியிருக்கு. மத்தி சின்னதாக இருந்துச்சு, அதனால் நான் கட் பண்ணலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணலாம். மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். மீன் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணாதீங்க, மீன் உடஞ்சி போயிடும். ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் புளிப்பு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. புளிப்பு அதிகமாக இருந்தால் புளி மறுபடியும் வெளியே எடுத்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருந்து ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம குழம்பு கரெக்டான அளவுக்கு செட்டாக இருக்கும். தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மத்தி முளகிட்டது ரெடியாக இருக்குது. இந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும்
வணக்கம்.